வரி மோசடி வழக்கில் சிக்கிய மேயரின் கணவர். சுமார் 150 கோடி மோசடி செய்ததாக எழுந்த புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் பல முக்கிய புள்ளிகள் சிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. மதுரையை உலுக்கிய பரபரப்பு சம்பவம். மதுரை மாநகராட்சியில நடந்த வரி முறைகேடு வழக்குல மதுரையுடைய மேயரான இந்திராணியுடைய கணவரான பொன் வசந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய பாஸ்வேர்டுகளை பயன்படுத்தி தனியார் கட்டடங்கள்ல இருக்கக்கூடிய சொத்து வரி திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா கடந்த ஆண்டு புகார் எழுந்த நிலையில அதுல 150 கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புகாரை மாநகராட்சியுடைய கமிஷனரான தினேஷ்குமார் அவர்கள் மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகார் தொடர்பா விசாரணை நடைபெற்ற நிலையில ஏற்கனவே மாநகராட்சியுடைய ஊழியர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு புது திருத்தமா மாநகராட்சியுடைய மேயரான இந்திராணியுடைய கணவர் பொன் வசந்தும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடி முறைகேடு செய்த நிலையில வரி மோசடியை விசாரிக்க மதுரையுடைய சரக டிஐஜியான அபினவ் குமாருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து இதுல பல முக்கிய புள்ளிகளும் சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து இப்போ பொன் வசந்த் கிட்ட காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில பல எதிர்கட்சிகளுமே மோசடி தொடர்பா தீவிர விசாரணை மேற்கொள்ளணும், குற்றவாளிகளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் மதுரை மாநகர்ல பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிரித்வி இன்னோவியர்ஸ்.